Hey, hi everyone. Selenium series la buttons பார்த்துட்டிருக்கோம். இதுல find location and size நம்ம பார்த்துட்டோம். Selenium version 3 லையும் பார்த்துட்டோம். Selenium version 4 லையும் location and size எப்படி find பண்றதுன்னு பார்த்துட்டோம். So next வந்து இப்போ find the color of the button. So ஒரு பட்டனோட CSS properties. Okay, அது எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். So வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு டெமோக்கு எடுத்திருக்கிற வெப்சைட் இதுதான் demoqa.com buttons. இதுல ஃபர்ஸ்ட் பட்டன் டபுள் கிளிக் மீங்கிற இந்த பட்டனோட கலர் தான் எடுக்க போறோம். சோ எக்லிப்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. Selenium Basics இது கீழ SRC டெஸ்ட் ஜாவா கீழ பட்டன் ப்ராப்பர்ட்டிஸ் கீழ நான் புதுசா ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். நியூ கிளாஸ் வந்து பட்டன் CSS ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது அதோட கலர், பேக்ரவுண்ட் கலர், டெக்ஸ்ட் கலர் இதெல்லாம் எடுக்கிறோம்னா அதெல்லாம் CSS ப்ராப்பர்ட்டிஸ் கீழ தான் வரும். ஸோ அதனால CSS ப்ராப்பர்ட்டிஸ்னு கொடுக்குறேன். மெயின் மெத்தட் ஆட் பண்றேன் அண்ட் ஃபினிஷ். ஸோ இப்போ ஒரு கிளாஸ் வித் மெயின் மெத்தட் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஸ்டெப்ஸ் பார்க்கலாம். ஸ்டெப்ஸ் என்னது? ஃபர்ஸ்ட் ப்ரௌசர் லான்ச் பண்ணணும், URL லோட் பண்ணணும், இந்த எலிமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரௌசர் லான்ச் ஆகிற கோட்ஸ் எல்லாம் காப்பி பேஸ்ட் பண்ணிடலாம். இதுல இருந்து இது வரைக்கும் காப்பி அண்ட் பேஸ்ட். ரெட் டாட் ஸ்லிப் எரர் அடிக்கும். ஸோ ஆட் த்ரோஸ் டிக்ளரேஷன் கொடுத்துருங்க. ரெட் டாட் ஸ்லிப் எதுக்குன்னா அந்த பேஜ் கொஞ்சம் ஸ்லோவா லோட் ஆகுது. ஸோ அதனால வெப்டிரைவர் கிட்ட 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ண சொல்றோம் எலிமெண்ட்டை ஃபைண்ட் பண்றதுக்கு முன்னாடி. இதை ப்ராப்பரா செலினியம் வெயிட்ஸ் வச்சு ஹேண்டில் பண்ணணும். ஸோ செலினியம் வெயிட்ஸ் ஃபர்தர் செஷன்ஸ்ல பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த எலிமெண்ட் வந்து ஃபைண்ட் பண்ண போறோம். ஸோ ரைட் கிளிக் இன்ஸ்பெக்ட் ஐகான் கிளிக் பண்ணிட்டு இந்த எலிமெண்ட் மேல ஹோவர் பண்ணுங்க. இதோட ப்ராப்பர்ட்டிஸ் ரைட் சைடு டிஸ்ப்ளே ஆகுது. ஸோ இதுக்கு வந்து ஐடி இருக்கு. ஸோ ஐடி இருந்தா ஃபர்ஸ்ட் ஐடி தான் நம்ம சூஸ் பண்ண போறோம். ஸோ ஐடி வச்சு இந்த எலிமெண்ட்டை லொகேட் பண்ண போறோம். ஸோ எப்போ போல டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட் கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தா இது சர்ச் ஆப்ஷன்ஸ் காமிக்கும். ஸோ இதுல வந்து ஃபைண்ட் எலிமெண்ட் பை டாட் ஐடி தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ ஐடி கொடுத்துக்கோங்க. ஐடி ஸ்ட்ரிங் கேக்குது. ஸ்ட்ரிங்குள்ள வந்து இதோட வேல்யூ கொடுத்துட்டு எண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருங்க. இந்த பட்டனை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு வேரியபிள்குள்ள ஸ்டோர் பண்ணலாம். ஸோ இது வந்து வெப் எலிமெண்ட் டைப். ஸோ இதோட டேட்டா டைப் வந்து வெப் எலின்னு போட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுங்க. ஆப்ஷன்ல இந்த ஃபர்ஸ்ட் ஒன் வெப் எலிமெண்ட் கொடுத்துக்கணும். வெப் எலிமெண்ட் தென் என்னது, இது ஒரு வேரியபிள். ஸோ இதுக்கு வந்து டபுள் கிளிக் மீ பட்டன் கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஏ கண்ட்ரோல் ஐ கொடுத்தா அலைன் ஆகும். கண்ட்ரோல் ஏ வந்து என்ன, கண்ட்ரோல் ஏ எல்லாத்தையும் செலக்ட் பண்றதுக்கு, கண்ட்ரோல் ஐ வந்து அலைன் பண்றதுக்கு. அண்ட் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றோம், get text color. ஓகே, இதான் ஃபர்ஸ்ட். இது நம்மளோட ஃபர்ஸ்ட் கோல். என்ன பண்றோம், இந்த பட்டன்ல இருக்கிற டெக்ஸ்ட் கலரை வந்து எடுக்க போறோம். ஸோ இதெல்லாம் எதுக்குள்ள இருக்கும்னா இந்த கலர் இதெல்லாம் வந்து CSS ப்ராப்பர்ட்டிஸ், cascading style shapes. ஓகே, அதோட ஸ்டைல்ஸ். ஸோ இங்க இன்ஸ்பெக்ட் விண்டோல பாருங்க, ஸ்டைல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா? ஸ்டைல்ஸ்னு ஒரு டேப். இந்த ஸ்டைல்ஸ்குள்ள வந்துக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா இந்த பட்டன் பிரைமரிக்குள்ள கலர், பேக்ரவுண்ட் கலர், பார்டர் கலர் எல்லாமே டிஸ்ப்ளே ஆகுது. இதுதான் இந்த பட்டனோட ப்ராப்பர்ட்டிஸ், CSS ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இதோட டெக்ஸ்ட் கலர் என்னது, ஒயிட். இதோட பேக்ரவுண்ட் கலர் என்னது, ப்ளூ. அண்ட் அதோட பார்டர் கலரும் ப்ளூ. ஸோ இப்போ வந்து இந்த வேல்யூவை தான் நம்ம எடுக்க போறோம். கலருங்கிறது, அதாவது இந்த கலருங்கிறது வந்து இதோட கீ. இந்த ஒயிட்ல வந்து ஒரு ஹெக்ஸா கோட் மாதிரி இருக்கு பாருங்க, என்னது #FFFன்னு. ஸோ இதுதான் இதோட வேல்யூ. ஸோ இதை தான் நம்ம பிரிண்ட் பண்ணி எடுக்க போறோம். ஸோ இது எப்படின்னா பார்க்கலாம்.
இந்த டபுள் கிளிக் பட்டன்லனா இந்த வேரியபிள்குள்ள தான் எலிமெண்ட் இருக்கு. ஸோ இந்த வேரியபிள் வந்து டாட் கெட், இது என்னன்னு சொன்ன CSS. ஸோ CSSன்னு கொடுத்தா இங்க வருது பாருங்க, கெட் CSS வேல்யூ. CSS வேல்யூக்குள்ள டபுள் கோட்ஸ்குள்ள ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வேணும், டெக்ஸ்ட் கலர் வேணும். இங்க கொடுக்கிறது வந்து கீ மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ இதுதான் கீ, இதுதான் வேல்யூ. ஸோ இப்போ இதுல கலருங்கிறது தான் கீ. அப்ப நம்ம இங்க என்ன கொடுக்கணும், COLOR. இந்த கீ இப்போ இது என்ன பண்ணும்னா, இந்த கலருங்கிறது இங்க எங்க இருக்குன்னு போய் சர்ச் பண்ணும். ஸோ கலர், ஸோ இதோட வேல்யூ என்னது, #FF. இதை வந்து அதை எடுத்துட்டு வந்துடும். ஓகேவா? இந்த சேம் வே அதே இப்போ இந்த செகண்ட் என்ன பண்றோம், பேக்ரவுண்ட் கலர் எடுக்கிறோம். கெட் பேக்ரவுண்ட் கலர். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் எப்பவும் போல வேரியபிள், பட்டனோட வேரியபிள், ஓகே, பட்டனோட வேரியபிள் கெட் CSS வேல்யூ. இந்த கெட் CSS வேல்யூக்கு என்ன ப்ராப்பர்ட்டியை நம்ம பாஸ் பண்ணணும், பார்டர் கலர். நெக்ஸ்ட் என்ன, பேக்ரவுண்ட் கலர். ஓகே, பேக்ரவுண்ட் கலர். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி, இதுதான் கீ, இதோட கீ அண்ட் வேல்யூ மாதிரி. இது கீ, இது கொடுத்துட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கும், கெட் பார்டர் கலர். ஓகே, பார்டர் கலர். ஃபர்ஸ்ட் இந்த வேரியபிள் டாட் கெட் CSS வேல்யூ. இதுல வந்து இப்போ இதோட கீ என்னது, பார்டர் கலர் இதுதான். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு இதுக்குள்ள பேஸ்ட். இப்போ எண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருங்க. ஸோ கோடிங் முடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணணும், இதுக்கு எப்படி அவுட்புட் வந்துடும், பட் நமக்கு டிஸ்பிளே ஆகணும்ல. ஸோ அதனால இந்த ஒரு சிஸ்அவுட் ஸ்டேட்மெண்ட்ல கொடுக்கலாம். ஸோ இதுல வந்து என்ன பண்றோம், சிஸ்அவுட் ஸ்டேட்மெண்ட் போடுறோம். சிஸ்அவுட் ஸ்டேட்மெண்ட்குள்ள ஸ்ட்ரிங்கா என்ன பாஸ் பண்றோம், the text color. Okay, text color of the button கொடுத்து கோட்ஸ்குள்ள வேல்யூ என்ன பாஸ் பண்றோம், இது அப்படி. இதை வந்து ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணி பாஸ் பண்ணலாம். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் வேரியபிள்ல வந்து நம்ம சேவ் பண்ணுவோம், ஸ்டோர் பண்ணுவோம், அண்ட் தென் பாஸ் பண்ணலாம். ரிமைனிங் எல்லாம் அப்படியே பாஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? கெட் CSS வேல்யூ, இது மேல ஹோவர் பண்ணுங்க. இது என்ன ரிட்டர்ன் பண்ணுது, ஒரு ஸ்ட்ரிங்கை தான் ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இதோட இது டேட்டா டைப் வந்து ஸ்ட்ரிங். இதை வந்து ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணும். ஸோ இது வந்து என்ன வேரியபிள், டெக்ஸ்ட் கலர்னு கொடுக்குறேன் வேரியபிள் நேம். ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட் கலரை தான் எங்க கொண்டு போய் பாஸ் பண்ணணும், இந்த சிஸ்அவுட் ஸ்டேட்மெண்ட்ல கொண்டு போய் பாஸ் பண்ணணும். Ctrl+A, Ctrl+I. ஓகேவா? இந்த சேம் வே இந்த பேக்ரவுண்ட் கலர் இருக்கு பாருங்க, இதுலயும் இந்த கெட் CSS வேல்யூ வந்து டைரக்டா சிஸ்அவுட் ஸ்டேட்மெண்ட்லயே பாஸும் பண்ணலாம், இல்ல ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி பாஸும் பண்ணலாம். இங்க வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து டைரக்டா சிஸ்அவுட்ல எப்படி பாஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ என்ன பண்ணோம், சிஸ்அவுட் போடுங்க. SYS1 போட்டா சிஸ்அவுட் வரும், IDA ரெகனைஸ் பண்ணும். ஸோ டபுள் கோட்ஸ்குள்ள தி background color of the button கொடுத்து and இந்த இடத்துல plus கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுங்க, இந்த என்டையர் கோடு அதாவது அந்த எண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வேண்டாம், அதை தவிர்த்து இருக்கிற கோடை மட்டும் எங்க போடுறோம்னா இந்த பிளஸ் சிம்பிளுக்கு அடுத்து போடுறோம். ஸோ இப்போ இதுல என்ன பண்ணியிருக்கோம், இந்த பேக்ரவுண்ட் கலரை வந்து எந்த ஒரு வேரியபிளையும் ஸ்டோர் பண்ணாம டைரக்டா சிஸ்அவுட்ல பாஸ் பண்றோம். இந்த சேம் வே கெட் பார்டர் கலரும் பண்ணலாம். சிஸ்அவுட்ல கோட்ஸ்குள்ள தி border color of the button is கோட்ஸ்குள்ள இந்த சைடு பிளஸ் கொடுத்துட்டு இந்த டபுள் கிளிக் தி பட்டன். எண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் போடக்கூடாது, ஒரு எண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கணும். ஸோ ஏன்னா ஏற்கனவே இங்கே எண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஸோ இந்த பிளஸுக்குள்ள இவ்வளோ தான் கொடுக்கணும். கொடுத்துட்டு ஓகே
ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கோட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம என்னெல்லாம் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்? டெக்ஸ்ட் கலர் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், பேக்ரவுண்ட் கலர் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், பார்டர் கலர் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த கோடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ரைட் கிளிக், ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன். சேவ் பண்ணி லான்ச் பண்ணுங்க. ஓகே, அப்ளிகேஷன் லான்ச் ஆகி URL லோட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து எக்லிப்ஸ் போய் பார்க்கலாம். எக்லிப்ஸில் கன்சோல் எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்கலாம், ரிசல்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஓகே, இங்கே பாருங்கள், ரிசல்ட்டை வந்து எடுத்துகிட்டு வந்துடுச்சு. ஸோ அந்த டெஸ்ட் கலரோட RGBA இதை தான் எடுத்துகிட்டு வரும். ஓகேவா? ஓகே, ரிசல்ட் எடுத்துகிட்டு வந்துடுச்சு. எப்போவுமே செலீனியம் இது வந்து RGBA கலர் கோட்ஸை தான் எடுத்துகிட்டு வரும். ஸோ இதுதான் அதோட கோட்ஸ். ஓகே, டெக்ஸ்ட் கலர், பேக்ரவுண்ட் கலர், பார்டர் கலர். இப்போ ஏதாவது ஒரு அப்ளிகேஷன்ல இருக்கிற பட்டனோட கலர்ஸ் எடுக்க போறீங்க, CSS வேல்யூ எடுக்க போறீங்கன்னா ஒன்ஸ் அதோட ஸ்டைல் டேபு கீழே இருக்கிற அந்த பிரைமரி ப்ராப்பர்ட்டிஸை ஒன்ஸ் பார்த்துருங்க. ஸோ அது வந்து எந்த கீழே ஸ்டோர் ஆயிருக்கு அப்படிங்கிறத ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அண்ட் தென் இது ரியல் டைம்ல ரியல் அப்ளிகேஷன் டெஸ்டிங்ல இப்படி எப்போவுமே கலர்ஸ் எடுத்து ஒவ்வொரு பட்டனுக்கும் கலர், டெக்ஸ்ட் கலர், பேக்ரவுண்ட் கலர்லாம் எடுத்து வெரிஃபை பண்ணுவோமான்னு கேட்டால் இல்லை, கண்டிப்பாக அப்படி பண்ண மாட்டாங்க. அப்படி பார்த்தா ஒரு அப்ளிகேஷனில் வெறும் பட்டன் கலர்ஸும் டெக்ஸ்ட் கலர்ஸுமே எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இது வந்து ரியல் டைமில் வந்து அந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறது கம்மி. மேபி ஏதாவது சிச்சுவேஷன் அமைஞ்சு அந்த சிச்சுவேஷனில் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். பட் இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ரொம்ப முக்கியம். இந்த கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இது ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பட்டனோட நெக்ஸ்ட் இது பார்க்கலாம். பட்டன்ஸில் வந்து இனி ஆல்மோஸ்ட் 2 தான் இருக்கு. ஒன்று பட்டன் எனேபிள்டு ஆர் டிசேபிள்டு பார்க்கணும், அண்ட் தென் டிஸ்பிளேட் ஆர் நாட் பார்க்கணும். ஸோ இந்த டாபிக்ஸ் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.